ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழி 3ஆம் பத்து 10ஆம் திருமொழியின் 9வது பாசுரத்தை அனுபவிக்க நாம் மானசீகமாக அசோகவனத்தை அடைகிறோம். இப்போ ஒரு முக்கியமான காட்சி. கிளையில் அமர்ந்து இருக்கும் அனுமான் அதே சிம்சுபா மரத்தடியில் இருக்கும் சீதைக்கு இதோ ராமனுடைய கணையாழின்னு முத்திரை மோதிரத்தை நீட்டுகிறார். அந்த மோதிரத்தை பெறுகிறாள் சீதை. அதனால் ஆனந்தம் பெறுகிறாள். அந்த உணர்வு எப்படி இருந்தது? இத வால்மீகி சுந்தரகாண்டத்துல வர்ணிக்கும் போது கிரகித்வா பிரேக்ஷமானாசா பர்துக்கர விபூஷணம் பர்த்தாரமிவ சம்பிராப்தா ஜானகி முதிதா பவத்துன்னு வர்ணித்தார். அதுக்கு அப்படியே நேர் தமிழாக்கமாக பெரியாழ்வார் இந்த பாசுரம் அமைக்கிறார். இப்ப ஹனுமான் கையிலேருந்து அந்த மோதிரத்தை பெறுகிறாள் சீத்தை. பெற்றுக்கொண்டு என்ன செய்தாள் பாருங்கள். 9வது பாசுரம். திக்கு நிறை புகழாளன் தீவேள்வி சென்ற நாள் மிக்க பெரும் சபை நடுவே வில்லிருத்தான் மோதிரம் கண்டு ஒக்குமால் அடையாளம் அனுமான் என்று உச்சிமேல் வைத்துக்கொண்டு உகந்தனளால் மலர்குழலாள் சீதையுமே. இது ஒரு டங் ட்விஸ்டர். வைத்துக்கொண்டு உகந்தனளால் மலர்குழலாள் சீதையுமே. திக்கு நீரை புகழாளன் தீவேள்வி சென்ற நாள் மிக்க பெரும் சபை நடுவே வெள்ளிருத்தான் மோதிரம் கண்டு ஒக்குமால் அடையாளம் அனுமான் என்று உச்சிமேல் வைத்துக்கொண்டு உகந்தனளால் மலர்குழலாள் சீதையுமே. இப்ப சீதைக்கு அவ கண் முன்னாடி ஒரு காட்சி வரதான். எந்த காட்சினா சீதா கல்யாண காட்சி. தன்னுடைய திருத்தகப்பனார் ஜனகனுடைய சபை. திக்கு நிறை புகழாளன். திக்குன்னா திசைகள். திக்கு நிறை எல்லா திசைகளிலும் நிறைந்த புகழாளன். புகழ்மிக்கவர் ஜனகர். ஏன்னா அவர் பெரிய கர்மயோகி. அவரை போல கர்மானுஷ்டானம் பண்ண முடியாது என்று திக்கு நிறை புகழாளன் எல்லா திசையிலும் புகழ் பெற்றவர். யாக்ஞவல்கியருடைய சிஷ்யர் ஆத்ம ஞானம் கைவந்தவர் என்று திக்கு நிறை புகழாளன் எல்லா திசைகளிலும் புகழ் பெற்றவர். பகவத்கீதையில பெருசா இன்னொருத்தரை பத்தின ரெஃபரன்ஸ் வராது. ஆனா இவரை பத்தி வந்திருக்கு. கர்மணைவகி சம்சித்திம் ஆஸ்திதா ஜனகாதயான்னு சொல்லி கர்மயோகத்தாலேயே ஆத்ம சாட்சா்காரம் பெற்றவர் என்று கண்ணனே புகழ திக்கு நிறை புகழாளன் எல்லா திசையிலும் புகழ் பெற்றவர். நான் எனது என்ற அகங்காரம் அமகாரம் இல்லாதவர் என்று திக்கு நிறை புகழாளன் திக்கெல்லாம் புகழ் பெற்றவர். மீதிலேயே எரிவது போன்ற ஒரு காட்சி தெரிந்த போது கூட இல்ல, என்னுடையது எதுவும் எரியவில்லை, நான் எனது என்ற அபிமானம் அகங்காரம் மமகாரம் எனக்கு கிடையாதுன்னு சொல்லி வைராகியத்தாலே புகழ்பெற்ற திக்கு நிறை புகழாளன் ஜனகர். அந்த திக்கு நிறை புகழாளன் தீவேள்வி. அவர் அக்னி வளர்த்து ஒரு வேள்வி யாகம் பண்ணின்றிருந்தார். அந்த தீவேள்வி யாகத்துக்கு சென்ற நாள்னா விஸ்வாமித்திரரோடும் லக்ஷ்மணனோடும் ராமன் சென்ற நாள். தீவேள்வி சென்ற நாள். அவருடைய யாகசாலைக்கு விஸ்வாமித்திர லக்ஷ்மணர்களோடு ராமன் சென்றபோது மிக்க பெரும் சபை நடுவே. பெரும்னா பெரிய, மிக்க பெரும்னா மிகப்பெரியன்னு அர்த்தம். மாபெரும் சபை நடுவே. அந்த சபைக்கு நடுவே வில் இருத்தான். சிவதனுசை எடுத்து யார் நான் ஏற்றுகிறார்களோ அவர்களுக்கு தான் என் பொண்ணு சீதையை கல்யாணம் பண்ணி தருவேன்னு ஜனகன் சொன்னார். அப்போ ராமன் போய் அந்த சிவதனுசை அப்படி அனாயாசமா கையில் எடுத்தான். எடுத்ததோடு இல்ல, வில் இருத்தான். இருத்தான்னா முறித்து சும்மா வில் ரெண்டாகி உடைந்து விழும்படியாக செய்தான். அந்த வில் இருத்தான். அப்படி ராமன் வில் இருத்தவாறே ஜனகன் பார்த்தாராம்ப்பா, எப்பேற்பட்ட வீரன் எனக்கு மாப்பிள்ளையா கிடைச்சிருக்கார். மாப்பிள்ளை உங்களுக்கு பரிசளிக்கிறேன்னு சொல்லி வில்லிருத்தான் மோதிரம் கண்டு. வில்ல முறிச்சதுக்கு பரிசாக மாமனார் ஜனகன் ராமனுக்கு அணிவித்த மோதிரம். அந்த மோதிரம் தான் அடுத்து சீதா கல்யாணத்திலே ராமன் சீதையின் கையை பிடிக்கும் போது சீதையின் கையை உறுத்திய மோதிரம். மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார். மாமனார் வில்ல முறிச்சதுமே மோதிரம் போட்டுட்டார். அப்புறம் கல்யாணம் ஆச்சு. வில்லிருத்தான் மோதிரம், வில்லை முறித்ததற்கு அடையாளமான மோதிரம். சீதை கையை பிடித்த போது அவள் கையில் உறுத்திய அந்த மோதிரம் கண்டு இப்ப அதே மோதிரத்தை காண்கிறாள். இப்ப யோசிச்சு பாருங்க, எல்லாருக்கும் அந்த கேள்வி இருக்கும். ராமன் வனவாசத்துல எல்லா ஆபரணத்தையும் நாட்டிலேயே விட்டுட்டு தானே வந்தார். மாந்தோல் மரவுரி தானே அணிஞ்சுன்னு வந்தார். இந்த மோதிரம் மட்டும் எப்படி வந்தது? அதை எப்படி ஹனுமான்கிட்ட கொடுத்தாருன்னா எங்க பெரியாழ்வார் பதில் சொல்லிட்டார் பாருங்க. அது மாமனார் போட்ட மோதிரம். தசரதன் மூலம் அப்பா வழியில வந்த சொத்து தான் கூடாதுன்னு கைகேயி சொல்லியிருக்கா. மாமனார் போட்ட மோதிரத்துக்கு கைகேயி ரைட்ஸ் கிளைம் பண்ண முடியாது. அதனால அதை அணிந்து கொண்டு ராமன் வனவாசத்துக்கும் வந்திருக்கிறான். அதுதான் இந்த வில்லிருத்தான் மோதிரம் கண்டு. இப்ப அந்த மோதிரத்தை பாக்குறாளாம் சீதை. அவளுக்கு பழைய சம்பவம் எல்லாம் ஞாபகம் வருது.
ஒரு சமயம் அயோத்தியில நாட்டுல இருந்த காலத்துல சீதாராமர்களுக்குள்ள விளையாட்டா ஒரு சண்டை வந்தது. 2 பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிறத நிறுத்திட்டா. 2 நாள் பேசிக்கல. அப்புறம் 3ஆம் நாள் கோபம் 2 பேருக்கும் போயிடுத்து. ஆனா ஒரே ஒரு பிரச்சனை, யார் முதல்ல பேசுறது? அதுதானே பெரிய பிரச்சனை. கோபம் கூட விட்டுடுவோம். அவர் முதல்ல பேசணுமா, நான் முதல்ல பேசணுமா? இப்படியே போயிட்டு இருந்தது. ராமன் பார்த்தான், கையில இருக்க மோதிரம் கணையாழியை கைட்டி கீழே போட்டுட்டு, என் மோதிரத்தை காணும், யாரா பார்த்தேடான்னா. சீதை ஓடி வந்தா, இதோ நான் பார்த்தேன், இந்தாங்க மோதிரம்னா. அத்தோட 2 பேரும் பேச ஆரம்பிச்சுட்டா. விளையாட்டாக பிரிந்த போதும் இதே மோதிரம் தான் சேர்த்து வச்சது. வில்லிருத்தான் மோதிரம் கண்டு உண்மையாகவே பிரிந்து இருக்கும் போதும் இதே மோதிரம் வந்து ஒரு ராமதூதன் மூலமாக வந்து என்னையும் ராமனையும் சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கே என்று சந்தோஷப்பட்டு சீதை சொன்னாலாம், இந்த மோதிரத்தை கொடுத்து அனுப்பியிருக்காருனா, விளையாட்டாக சண்டை வரும்போது சேர்த்து வைத்த மோதிரம், எங்க அப்பா அவருக்கு போட்ட மோதிரம், அதை பாதுகாத்து உங்ககிட்ட கொடுத்து அனுப்பியிருக்காருனா நிச்சயம் நீ ராமதூதன் தான்டா, எனக்கு நம்பிக்கை வந்துருத்து. அதனால ஒக்குமால் அடையாளம். ஆல் அப்படின்னா இந்த ஆங்கிலத்துல வாவ்னு சொல்றோம் பாருங்க, வியப்பு, ஆஹா, அதான் ஆல், ஆஹா. ஒக்கும் அடையாளம், ஒக்கும்னா பொருத்தமா இருக்கு, பர்ஃபெக்ட், ஆப்ட், சரியான அடையாளம், ஒக்குமால் அடையாளம். நீ சொன்ன அத்தனையும் சரி அனுமான், 100% உன் மீது எனக்கு நம்பிக்கை வந்து விட்டது என்று சொல்லின்னு அர்த்தம். ஒக்குமால் அடையாளம் அனுமான் என்று. நீ என்னென்ன சொன்னியோ அனுமனே, நீ சொன்ன அடையாளங்கள் அத்தனையும் ஒக்கும் ஒக்கும் ஒக்கும், தகும் தகும் தகும், சரி சரி சரி, எவ்ரிதிங் இஸ் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லி உச்சி மேல் வைத்துக் கொண்டு உகந்தனளால் மலர்குழலாள் சீத்தையுமே. அந்த மோதிரத்தை உச்சி மேல வச்சு சந்தோஷப்பட்டா, தலை மேல வச்சுட்டா, அவ்வளவுதான் இருக்கு பாசுரம். உச்சின்னா தலை உச்சின்னு அர்த்தம். உச்சி மேல், தலைக்கு மேல் வைத்துக்கொண்டு, தலை மேல வைத்துக்கொண்டு உகந்தனளால் சந்தோஷப்பட்டா. இங்கேயும் ஆள்னா வாவ், இது பெரியாழ்வார் சொல்ற வாவ். அந்த முன்னாடி ஒரு ஆள் வந்து சீத்தை, ஆஹா சரியா சொல்லிட்டியே. இங்க பெரியாழ்வார் சொல்றார், வைத்துக்கொண்டு உகந்தனளால், ஆஹா சீத்தை சந்தோஷப்பட்டாளே. அப்ப அந்த சந்தோஷம் எப்படி இருந்திருக்கும்? மணவாள மாமுனிகள் சீத்தையாவே மாறி வியாக்கியானம் பண்றார். இதுல என்ன ரகசியம்? சீத்தை எப்படி ஆனந்தப்பட்டான்னா, கிரகித்வா பிரேக்ஷமானா சா பர்துக்கர விபூஷணம் பர்த்தாரம் இவ சம்பிராப்தா ஜானகி முதிதா பவத்துன்னு வால்மீகி ஸ்லோகம். அதை அப்படியே மாமுனிகள் மேற்கோள் காட்டி, அத்திருவாழி மோதிரத்தை வாங்கி அதனுடைய கௌரவமும் தன்னுடைய ஆதரமும் தோற்ற தலைமையிலே வைத்துக் கொண்டு, முதல்ல அந்த மோதிரத்தை வாங்கினா அதுக்கு மரியாதை செலுத்த தலைமையில வச்சுட்டான். வைத்த கண் மாறாமல் பார்த்து கொண்டிருக்கையாலே, அப்படியே வைத்த கண் மாறாமல் அந்த மோதிரத்தையே பாக்குறாளாம். கணையாழி இங்க இருக்கு, ராமன் எங்கே? பதறி சிவந்ததே நெஞ்சம், வழி பார்த்து சிவந்ததே கண்கள், கதறி சிவந்ததே வதனம், கலங்கி நடுங்கி குலைந்ததே மேனி. பச்சை கிளியானால் பறந்தேனும் தேடுவேன், பாடி வரும் தென்றல் தேரேறி ஓடுவேன், சென்ற இடம் காணேன் சிந்தை வாடலானேன், சேதி சொல்லும் யாரும் தூது சொல்ல காணேன், சென்ற இடம் யாவும் நிழல் போல தோணுதே, அன்று சொன்ன வார்த்தை அலை போல மோதுதே, கணையாழி இங்கே மணவாளன் அங்கே, காணாமல் நானும் உயிர் வாழ்வதெங்கே, கண்கள் இரண்டும் என்று உம்மை கண்டு பேசுமோ, காலம் இனிமேல் நம்மை ஒன்றாய் கொண்டு சேர்க்கும் போது மோதிரத்தை பார்க்கறா. அத்திருவாழி மோதிரத்தை வாங்கி அதனுடைய கௌரவமும் தன்னுடைய ஆதரமும் தோற்ற தலைமையிலே வைத்துக்கொண்டு பின்னையத்தை கையிலே ஏந்தி வைத்த கண் மாறாமல் பார்த்து கொண்டிருக்கையாலே மோதிரத்தை பார்த்துட்டே இருக்கா. அத்திருவாழி மோதிரத்தோடு சேர்ந்த திருவிரலையும் இப்ப மாமுனிகள் சாதிக்கிறார். உற்று பார்க்கிறா சீத்தை, மோதிரத்துக்குள்ள ராமனுடைய மோதிர விரல் தெரியுது. கணையாழி இங்கே மணவாளன் அங்கேன்னா இல்ல, மணவாளனும் இங்கே. அந்த மோதிரத்துக்குள்ள ராமனுடைய மோதிர விரல் சீதைக்கு தெரிந்தது. அது மட்டுமா, அத்தோடு சேர்ந்த திருக்கையையும் விரலோடு சேர்ந்த கை தெரியறது, அத்தோடு சேர்ந்த திருத்தோள்களையும் கையோடு சேர்ந்த தோள் தெரியறது. நினையான் என்று கொண்டு அவ்வழியாலே திருமேனி எல்லாவற்றையும் நினைந்து, இப்ப தோளோடு கூடிய திருமேனி, மோதிரத்துக்குள்ள விரல், விரலோட கை, கையோட தோள், தோளோட திருமேனி, அத்தனையும் கண்டு பாவனா பிரகர்ஷத்தாலே பெருமாள் அலங்கரிக்க பூ முடித்து ஒரு படுக்கையில் இருந்தாற் போலே தோன்றி பிராட்டி மிகவும் பிரீத்தையானாள் என்று ஆச்சரியப்பட்டு அருளி செய்கிறார். அதாவது ராமனே எதிரில் வந்ததாக உணர்ந்து மோதிரத்தை அணைச்சுண்டா. ஏகாந்தமாக மெத்தென்ற பஞ்சசயனத்துல ராமனை ஆலிங்கனம் செய்து கொண்ட போது என்ன ஆனந்தத்தை அடைந்தாளோ சீத்தை, உகந்தனளால் சந்தோஷப்பட்டானா அந்த ஆனந்தத்தையே அடைஞ்சுட்டா. இந்த நேரத்துல ராமனே அருகில் வந்தா கூட இந்த ஆனந்தம் கிடைச்சிருக்குமான்னு தெரியாது. மோதிரத்தை பார்த்து அப்படி ஒரு ஆனந்தத்தை அடைந்தாளாம். அதனாலதான் பெரியாழ்வார் உகந்தனள்னு பாடாமல் உகந்தனள் ஆள் என்று ஆழ்வார் வியந்திருக்கிறார்னு மாமுனிகள் வியாக்கியானம். அதனால அந்த ஆள்ங்கிறதுக்குள்ள இத்தனை எமோஷன் உணர்ச்சிகளையும் பெரியாழ்வார் வைத்து பாடியிருக்கிறார். மலர்குழலாள் சீத்தையுமே,
மலர்கள் அலங்கரிக்கத்தக்க கூந்தலை உடைய சீதை இப்படி மோதிரத்தை பார்த்து ஆனந்தப்பட்டா, ஹனுமனையும் வாழ்த்தினாள் என்பதுதான் இந்த 9வது பாசுரம். ஆக மொத்தம் ஹனுமான் சீதையின் உயிரையும் காத்து ராமதூதன்கிறதையும் நிரூபித்து மோதிரத்தையும் காட்டி சீதைக்கு ஆனந்தம் தந்தார். மேற்கொண்டு நடந்ததெல்லாம் சுந்தரகாண்டத்துல உங்களுக்கே தெரியும். சீதைக்கு ஆறுதல் சொல்லி 1 மாசத்துல ராமனோடு வருகிறேன்னு சொல்லி சூடாமணியும் பெற்றுக்கொண்டு திரும்புகிறார். ஆக இந்த 9ஆம் பாசுரத்தில் அந்த முக்கியமான கட்டம் அங்குளிய பிரதானம்ங்கிற மோதிரத்தை சீதை பெற்றுக்கொண்ட வரலாற்றை பெரியாழ்வார் அப்படியே படம் பிடித்து காட்டியிருக்கார். திக்கு நிறை புகழாளன் தீவேள்வி சென்ற நாள் மிக்க பெரும் சபை நடுவே வில்லிருத்தான் மோதிரம் கண்டு ஒக்குமால் அடையாளம் அனுமான் என்று உச்சிமேல் வைத்துக்கொண்டு உகந்தனளால் மலர்குழலாள் சீதையுமே. எல்லா திசைகளிலும் புகழ்பெற்ற ஜனக மகாராஜா அக்னி வளர்த்து யாகம் செய்ய அந்த யாகத்துக்கு விஸ்வாமித்திரரோடு ராமன் சென்ற காலத்தில் மிகப்பெரிய அந்த சபைக்கு நடுவுல சிவதனுசை முறித்த போது அந்த ராமனுக்கு ஜனகன் அணிவித்த மோதிரம், அந்த மோதிரத்தை கண்டு அனுமானே நீ சொன்ன எல்லா அடையாளங்களும் தகும் சரி என்று சொல்லி அந்த மோதிரத்தை தலைமேல் வைத்து கொண்டு மலர்குழலாள் சீதை ஆனந்தப்பட்டாங்கிறது பாட்டின் திரண்ட பொருள். அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். As Rama went to the Yagashala of Janaka, who is renowned in all directions, in the midst of the huge Sabha congregation, Rama broke the bow of Lord Shiva. At that time, Janaka adorned the ring finger of Rama with a ring. Seeing that ring, Sita said, Hanuman, all your evidences are perfect and apt. She received the ring, placed it over her head and got elated என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கு அடுத்த பாசுரம் நிறைவு பாசுரம் 10வது பாசுரம். ஒரு முக்கியமான கருத்து இருக்கு. என்ன கருத்து? இத மணவாள மாமுனிகளுடைய ஆச்சாரியனான திருவாய்மொழி பிள்ளை விளக்கியிருக்கார். எதுக்கு ஹனுமான் இவ்வளவு கட்டப்பட்டு சீதைக்கு ராமதூதன் நிரூபிக்கணும்? ஏன்னா ஒரு பக்கம் ராமனே ரொம்ப கெட்டிக்கார், ஏதாவது ஒரு அடையாளம் ஸ்ட்ரைட்டா ஒண்ணு சொல்லி இதன் மூலம் நீ ப்ரூவ் பண்ணுன்னு சொல்லி அனுப்பியிருக்கலாம். இல்ல சீதை அவளுக்கு தெரியாதா யார் பக்தன் யார் பக்தன் அல்லாதவன், அரக்கன் யாரு குரங்கு யாருன்னு தெரியாதா? அதுக்கும் மேல ஹனுமான் எவ்வளவு பெரிய சொல்லின் செல்வர், ஒரே பிரம்மாஸ்திரம் பயன்படுத்தி ராமதூதன் நிரூபிச்சிருக்கலாமே. 10% 20% ஏன் இழுக்கணும்னா அதுக்குள்ள பெரிய தத்துவம் இருக்கு. என்ன தத்துவம்? அதை அடுத்த பகுதியில் காண்போமா? பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். திக்கு நிறை புகழாளன் தீவேள்வி சென்று நாள் மிக்க பெரும் சபை நடுவே வில்லிருத்தால் மோதிரம் கண்டு ஒக்குமால் அடையாளம் ஹனுமான் என்று உச்சி மேல் வைத்துக் கொண்டு உகந்தனளால் மலர்குழலாள் சீதையுமே.